தமிழ்நாடு அரசு சார்பில் மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு முறையாக திட்ட அறிக்கை தயாரித்து வழங்காததால் தான் கோவைக்கு மெட்ரோ திட்டம் கிடைக்கவில்லை என்று குற்றம் சாட்டியுள்ள வானதி ஸ்ரீனிவாசன் நடுவண் அரசு மீது வீண்படி சுமத்தும் வகையில் திமுகவினர் பொய் தகவல் பரப்பி வருவதாக கடிந்துரைத்துள்ளார். திராவிட முன்னேற்ற கழகம் எப்பவுமே அரகுர செய்தியை, அது பொய் செய்தியை மக்களிடம் ஒரு பரபரப்பை உருவாக்குவதற்காக செய்வதில் தேர்ந்தவர்கள் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது. ஒரு மெட்ரோ ரயில் ஒரு நகரத்திற்கு வர வேண்டும் என்றால் 2017 பாலிசியின்படி சில வரையறைகள் உண்டு. 20 லட்சம் உங்களோட பாப்புலேஷன் அப்படின்னு சொன்னா 2011 சென்சஸ் படி நாங்க எடுத்து போட்டிருக்கோம்னா நீங்க அதுக்கான ஏரியா எத்தனை இருக்கணும், அந்த ஏரியாவில் இந்த மெட்ரோ ரயில் பயன்பாட்டு எவ்வளவு இருக்கணும் அப்படிங்கிற தெளிவான விளக்கத்தை கொடுத்திருக்க வேண்டும். நாடு முழுவதும் இருக்கக்கூடிய மெட்ரோ ரயில் பாலிசி அப்படிங்கிறது இட்ஸ் அ காமன் பாலிசி. ஸ்டேட்டுக்கு ஸ்டேட் மாறக்கூடிய பாலிசி கிடையாது. அப்படி இருக்கின்ற பொழுது அந்த பாலிசியை கூட ஒழுங்காக படிக்காமல் புரிந்து கொள்ளாமல் நாங்க அப்ளை பண்ணிட்டோம், ஆனா என்ன வேணா நடக்கட்டும், அதை வச்சு எப்படியாவது மோடியை திட்ட முடியுமா அப்படிங்கிற அந்த நோக்கத்திற்காகவே வேண்டுமென்று திட்டமிட்டு இந்த டிபிஆரை, ஒரு ஃபால்ட்டான டிபிஆரை வேண்டுமென்றே அவர்கள் இதை கொடுத்திருக்கிறார்கள்.